எபிரேயர் முன்னுரை. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வேத பண்டிதர்கள் வெகுவாய் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. தெய்வீக அதிகாரத்தினாலேயே வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் தெய்வீக அதிகாரத்தை ஒரு சிலர் நம்புவதில்லை. இந்த நிருபம் தெய்வீக அதிகாரத்தோடு எழுதப்படவில்லை என்று அவர்கள் விவாதம் பண்ணுகிறார்கள். வேதாகமத்தில் உள்ள எல்லா நிருபங்களும் தேவ ஆவியினாலேயே எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா நிருபங்களுக்கும் தெய்வீக அதிகாரம் உண்டு. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் தெய்வீக வெளிப்பாடு காணப்படுகிறது. ஆதி திருச்சபையின் காலத்தில் இருந்து இக்காலம் வரையிலும் கிறிஸ்துவின் சபையார் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வேதாகமத்தில் ஒரு பகுதியாக அங்கீகரித்திருக்கிறார்கள். இதன் தெய்வீக அதிகாரத்திற்கு இதுவே பிரதான சான்று. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தின் ஆசிரியர் யார் என்று தெளிவாக தெரியவில்லை. மற்ற நிருபங்களில் உள்ளது போல இந்த நிருபத்தின் ஆரம்பத்தில் இந்த நிருபத்தை எழுதிய ஆசிரியரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆகையினால் இந்த நிருபத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்களுக்குள் கருத்து வேறுபாடு உள்ளது. அப்போஸ்தலர் பவுலே இந்த நிருபத்தின் ஆசிரியர் என்பது பொதுவான கருத்து. இது அனைவராலும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆதி திருச்சபையின் காலத்தில் அப்போஸ்தலர் பவுலே இந்த நிருபத்தை எழுதினார் என்று நம்பினார்கள். ஆதி திருச்சபையில் யூத மார்க்கத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் ஏராளமானோர் இருந்தார்கள். அதுவரையிலும் யூத மார்க்கத்திற்கும் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் அதிக வித்தியாசம் காண்பிக்கப்படவில்லை. யூத மார்க்கத்தில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை தனியாக பிரித்து உபதேசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாயிற்று. யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். கிறிஸ்துவின் விசுவாசிகளோ சுவிசேஷத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை விட கிறிஸ்துவின் சுவிசேஷமே மேன்மையானது என்பதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் தெளிவுபடுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற யூதர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்குள் வர வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்ற வேண்டும். விசுவாசிகளுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வந்தாலும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் பல சத்தியங்கள் புரிந்து கொள்வதற்கு கடினமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் உதவியினால் கடினமான சத்தியங்களையும் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிறவர். கடினமான சத்தியங்களை புரிந்து கொள்ளும் போது அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கிபி 68ஆம் ஆண்டில் பவுல் இந்த நிருபத்தை ரோமாபுரியில் இருந்து எழுதினார். கலாத்தியர் 2 தீமோத்தேயு ஆகிய நிருபங்களோடு பவுல் இந்த நிருபத்தையும் அங்கிருந்து எழுதினார். இந்நிருபத்தின் ஆசிரியர் பவுல் என்று சிலரும், பவுலை தவிர வேறொருவர் இதை எழுதினார் என்றும் வேறு சிலரும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிருபத்தின் ஆசிரியர் பவுல் என்று கூறுவதே சிறப்பாக இருக்கும். அதற்கான காரணங்கள்: இந்த நிருபத்தில் காணப்படும் சிந்தனைகளும் கருத்துக்களும் பவுலுடையவை. மொழி நடையில் இந்த நிருபம் மற்ற நிருபங்களை விட மாறுபட்டு இருக்கிறது. பவுல் இந்த நிருபத்தை யூதருக்கு எழுதினபடியினால் யூதரை போன்று யூத மொழி நடையில் இதை எழுதியிருக்கிறார். பவுலின் மற்ற நிருபங்கள் புறஜாதி சபையாருக்கு எழுதப்பட்டவை. மேலும் இந்த நிருபத்தை லூக்கா கிரேக்க மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். இதனால் இதன் மொழி நடையில் சில மாற்றங்கள் இருப்பதற்கு வாய்ப்புள்ளது. பவுல் இந்த நிருபத்தை யூதருக்கு எழுதியிருப்பதாக பேதுரு உறுதி பண்ணுகிறார். கிபி 70ஆம் ஆண்டிலிருந்து கிபி 73ஆம் ஆண்டு வரையிலும் 100க்கும் மேற்பட்ட பழங்கால ஆசிரியர்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதியதாகவே கூறியிருக்கிறார்கள். இவர்கள் கிரேக்கம், லத்தீன் ஆகிய மொழிகளில் பல இலக்கியங்களை எழுதியவர்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை பவுல் எழுதியதாக லவோதிகேயா சங்கத்தார் கிபி 363ஆம் ஆண்டில் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து கிபி 397இல் கார்த்தேஜ் சங்கத்தாரும், கிபி 370இல் சீரியர் சபையாரும் எபிரேய நிருப ஆசிரியர்
பவுல் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். இவர்களைத் தவிர ஆதி திருச்சபையாரும், கிரேக்க திருச்சபையாரும், கிழக்கு தேசத்து திருச்சபையாரும் எபிரேய நிருப ஆசிரியர் பவுல் என்று அங்கீகரித்திருக்கிறார்கள். கிபி 500ஆம் ஆண்டு எழுதப்பட்ட அலெக்சாந்திரிய சுவடிகளின் எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் பவுல் என்றே கூறப்பட்டிருக்கிறது. லத்தீன் திருச்சபையாரில் சிலர் இந்த நிருபத்தின் ஆசிரியராக பவுலை அங்கீகரிக்கவில்லை. நிருபத்தின் முன்னுரையில் பவுலின் பெயர் காணப்படாமல் இருப்பதே இதற்கு காரணம். பவுலின் மற்ற நிருபங்கள் அனைத்திலும் முன்னுரையில் பவுலின் பெயர் எழுதப்பட்டிருக்கும். இந்த நிருபத்தில் பவுலின் பெயர் குறிப்பிடப்படாமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் உள்ளன. அவையாவன: பவுல் இந்த நிருபத்தை எபிரேய பாஷையில் எழுதினார். யூத மார்க்கத்தாரோ பவுலை அங்கீகரிக்காமல் வெறுத்தார்கள். பவுல் கூறும் எதையும் அவர்கள் செவி கொடுக்க கேட்க மறுத்தார்கள். ஆகையினால் பவுல் இந்த நிருபத்தில் தனது பெயரை குறிப்பிடாமல் விட்டிருக்கலாம் என்று எசோபியஸ் என்ற திருச்சபை வரலாற்று ஆசிரியர் விளக்குகிறார். பவுல் எபிரேய பாஷையில் எழுதிய இந்த நிருபத்தில் லூக்கா கிரேக்கு பாஷையில் மொழிபெயர்த்தார். ஆகையினால் இந்த நிருபத்தின் மொழி நடையும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்தின் மொழி நடையும் ஒன்றுபோல் உள்ளன. புதிய ஏற்பாட்டின் பழைய சுவடுகளில் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தின் பின்பகுதியில் எபிரேயருக்கு என்னும் தலைப்பு காணப்படுகிறது. ஆகையினால் எபிரேயர் நிருபம் கலாத்தியர் நிருபத்தின் ஒரு பகுதி என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். அவ்வாறாயின் கலாத்தியர் 1:1 வசனத்தில் பவுல் நிருப ஆசிரியராக கூறப்பட்டிருப்பது எபிரேய நிருபத்திற்கும் பொருந்தும். கலாத்தியர் நிருபத்தில் பவுல் என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள் என்று தேவனுடைய இஸ்ரவேலர் என்றும் எழுதியிருக்கிறார். இவை எபிரேயர் நிருபத்திற்கு நல்ல முன்னுரையாக உள்ளது. எபிரேய நிருபத்தில் இந்த நிருபத்தை பவுல் எழுதவில்லை என்று எந்த கருத்தும் காணப்படவில்லை. இந்த நிருபத்தில் காணப்படும் மைய கருத்துக்கள் பவுல் இந்த நிருபத்தை எழுதினார் என்பதற்கு ஆதரவாகவே உள்ளன. அவையாவன: கலாத்தியர் நிருபமும் எபிரேயர் நிருபமும் பழைய பிரமாணம் ஒழிக்கப்பட்டதை விரிவாக எடுத்துக் கூறுகிறது. இவ்விரண்டு நிருபங்களிலும் ஆசிரியர் அவர்களை வந்து பார்க்க விரும்புவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு நூலாசிரியர்களில் பவுல் மட்டுமே தனக்காக ஜெபிக்குமாறு விசுவாசிகளை கேட்டுக்கொள்ளும் வழக்கத்தை கொண்டிருந்தார். எபிரேயர் நிருபத்தில் காணப்படும் ஆவிக்குரிய ஆலோசனைகளும் புத்திமதிகளும் பவுலின் மற்ற நிருபங்களில் காணப்படும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் ஒத்திருக்கின்றன. கலாத்தியர் நிருபமும் எபிரேயர் நிருபமும் இத்தாலியா தேசத்தில் இருந்து எழுதப்பட்டவையாகும். புதிய ஏற்பாட்டு நூலாசிரியர்களில் பவுல் மட்டுமே திரைச்சாலையில் இருந்து நிருபம் எழுதியவர், தன்னுடைய விடுதலையை எதிர்பார்த்தவர். பவுலை தவிர வேறு யாரும் தீமோத்தேயுவின் பெயரை குறிப்பிடவில்லை. பவுல் தன்னுடைய நிருபங்களில் 20 தடவை தீமோத்தேயுவின் பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். பவுல் தீமோத்தேயுவை பற்றி மற்றொரு இடத்தில் குறிப்பிடும் போது அவரை தன்னுடைய சகோதரனாக குறிப்பிட்டிருக்கிறார். பவுல் தன்னுடைய நிருபங்களில் எப்படி முடிவுரை எழுதுவாரோ அது போன்ற முடிவுரையே எபிரேயர் நிருபத்திலும் காணப்படுகிறது. மைய கருத்து: இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லா மனுஷரையும் தேவதூதரையும் விட மேன்மையானவர். யூத மார்க்கமும் நியாயப்பிரமாணமும் முடிவு பெற்றுவிட்டது. யூத மார்க்கத்தமைந்த கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தில் உறுதி பண்ணப்படுகிறார்கள். எல்லா ஜனங்களுக்கும் புதிய உடன்படிக்கையின் உபதேசங்கள் கூறப்பட்டிருக்கிறது.